ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா சங்கீத புத்தகம் 119 சங்கீதம் 72வது வசனம். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பொன் வெள்ளி எவ்வளவுதான் இருந்தாலும் அதைவிட ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த வார்த்தைகள், ஆமென், வேத வசனம் எனக்கு நலமானது என்று இந்த பக்தன் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ பொன் வெள்ளி வேண்டாமா, பணம் வேண்டாமா? வேணும். ஆனால் எல்லாவற்றை விட மிகச்சிறந்தது, மேலானது, நலமானது இந்த வேத வசனம் என்று இந்த பக்தன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நாம் வசனத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். சபைகளில், தனிப்பட்ட நம் வாழ்க்கையில், நாம் அதிகமாக வசனத்தை நேசித்து வாசித்து தியானிக்கணும். சபைகளில் வசனத்துக்கு முக்கியத்துவம் தரணும். காட்டேஜ் பிரேயரா எங்கே இருந்தாலும் வசனத்தின் அடிப்படையில் தான் ஆராதனை, ஊழியம், ஜீவியம் எல்லாமே. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை தருவாராக. நாம் சிந்திப்போம். வேதம் எனக்கு சாதம், புசித்தால் புதுபலன் பெருகும். வேதம் எனக்கு சாதம், புசித்தால் புதுபலன் பெருகும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரிசுத்தம் உண்டாகும், காரியம் வாய்க்கும். வேதம் எனக்கு சாதம், புசித்தால் புதுபலன் பெருகும். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. இதை கேட்கிற யாராக இருந்தாலும் நீங்க பேசுங்க. ஆண்டவர் உம்முடைய வேதத்தை அதிகமாய் நேசிக்க, வாசிக்க, தியானிக்க, ஆண்டவரே, காட்டேஜ் பிரேயர் சபைகளில், ஆண்டவரே அப்பா, தனிப்பட்ட ஆண்டவரே அப்பா, தேவ சமூகத்தில் அமர்ந்து அதிகமாய் வேதத்தை வாசிக்க, தியானிக்க, ஜெபிக்க, உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க ஒவ்வொரு மக்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.